ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியானது, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கீரை கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக சிறுகீரை ஒரு கத்த அளவுக்கு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் இப்போது வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு சின்ன டம்ளரில் 50 கிராம் அளவு சின்ன பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு சேர்த்திக்கோங்க. அதே டம்ளரில் பாதி அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்புறம் ஊறினதுக்கப்புறம் குக்கரில் போட்டுட்டு 2 பல் பூண்டு, தக்காளி 1, பெரிய வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கூடவே மிளகு ஒரு 10 பல் சேர்த்திக்கோங்க காரத்துக்கு. இப்போ குக்கரில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுருங்க. இப்போ 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்துருச்சு பாருங்கள். லைட்டாக அப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் கூட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா டெக்ஸ்டராக நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், வரமிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வெந்து வரட்டும். இப்போ கீரை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கீரையை இந்த டைமில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கீரை வந்து நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 6 நிமிஷமாச்சும் வேகணும். அது வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக துருவின தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதுவும் வந்து இதோட பச்சைத்தனம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கிய கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம் கூட சாப்பிட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.